ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆண்ட்ராய்டு இன்சி சேனல்ல ரெட்ரோஃபிட்ல வந்து பாத்தீங்கன்னா கூருட்டினோட சப்போர்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அது என்னன்றது பாத்தீங்கன்னா இந்த சஸ்பெண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்கும். இந்த ரெட்ரோஃபிட் எழுதும் போது அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா இந்த அட் கெட் அந்த மாதிரி இருக்கும், இல்லாட்டி அட் போஸ்ட் இருக்கும். அது கீழே பாத்தீங்கன்னா சஸ்பெண்ட் ஃபங்க்ஷன் இருக்கும். இது என்ன எதுக்காக பண்றாங்க அப்படின்றத தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ ரெட்ரோஃபிட்ல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க வெர்ஷன் 2.9.0, அதாவது 2.6.0 வெர்ஷன்ல இருந்து இந்த சஸ்பெண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு சப்போர்ட் வந்து ரெட்ரோஃபிட்ல இன்பில்டாவே ஆண்ட்ராய்டில் வந்து இப்போ கொடுத்துட்டாங்க. அதனால எப்பவுமே வந்து ரூல் படி நம்ம சஸ்பெண்டுன்னு சொல்லி நம்ம இங்க மென்ஷன் பண்ணியே ஆகணும். இன்கேஸ் இப்போ நம்ம சஸ்பெண்டட் மென்ஷன் பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா நம்மளுக்கு ரன் டைம் எரர் வந்து வரும். அது எப்படின்றத நான் காட்டுறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம வி மாடலுக்குள்ள போகலாம். இப்போ இந்த வி மாடலுக்குள்ள போயிட்ட அப்புறம் இந்த சீக்வன்ஸ் நெட்வொர்க் கால்ல செகண்ட் ஏபிஐ வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து தேவை கிடையாது இந்த எக்ஸாம்பிளுக்கு. ஒரு ஏபிஐ மட்டுமே போதும். இப்போ இந்த ஏபிஐல பாத்தீங்கன்னா அந்த கெட் ஜெர்சி நம்பர்னு இருக்கா? அதுக்குள்ள போனீங்கன்னா தெரியும். இங்க நம்ம சஸ்பெண்ட்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கெட் ஜெர்சி நம்பர்ல சஸ்பெண்ட் இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா இதோட டேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்டிஜர் ஐடியா தான் நம்ம கெட் பண்ண போறோம். இங்க லிஸ்ட் ஆஃப் ஜெர்சி நம்பர் இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ வந்து இந்த ஐடி வந்து பாத்தீங்கன்னா அறைக்குள்ள இருக்கும். ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐடிஸ் வந்து இருக்கும். அதோட டேட்டா வந்து நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இப்போ இந்த மக்கூன்ல பாத்தீங்கன்னா இந்த ஜெர்சி இந்த ஏபிஐ தான் நம்ம லோக்கல் ஹோஸ்ட்ல வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஐடிஸ் வந்து இருக்கு. இதுதான் வந்து நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ்ல கிடைக்க போற ஒரு ஐடிஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மெயின் வியூ மாடல்ல சீக்வன்ஸ் நெட்வொர்க் கால் இருக்கா? இந்த மெத்தட்ல பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரே ஏபிஐ தான் நம்ம எழுதியிருக்கோம். இந்த ட்ரை பிளாக் இருக்குல்ல, இந்த ட்ரை பிளாக்கும் கேட் பிளாக்கும் இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு செப்பரேட் ஃபங்க்ஷன்ல நம்ம எழுத போறோம். கெட் ஜெர்சி டேட்டா அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். இப்போ நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். அங்க வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இதை பேஸ்ட் பண்ண போறேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த கெட் ஜெர்சி டேட்டால இப்போ நான் ஒன்ஸ் பேஸ்ட் பண்ணோன்னே எனக்கு ஒரு ரெட் கலர் மார்க்ல காட்டுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா சஸ்பெண்ட் ஃபங்க்ஷன் கெட் ஜெர்சி நம்பர் ஷுட் பி கால்டு ஒன்லி ஃப்ரம் a coroutine or another சஸ்பெண்ட் ஃபங்க்ஷன். சஸ்பெண்ட் ஃபங்க்ஷனோட ரூல் என்னன்னா, ஒன்னு அனதர் சஸ்பெண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள அதை வந்து கால் பண்ணணும், அப்படி இல்லைன்னா கோரூட்டின்குள்ள இருக்கணும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா சஸ்பெண்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம இங்க மென்ஷன் பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா எரர் போயிடும். பண்ணாதனால தான் இப்போ நம்மளுக்கு இங்க எரர் வருது. சரி, இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா சஸ்பெண்ட் ஃபங்க்ஷன் கெட் ஜெர்சி நம்பர் ஷுட் பி கால்டு ஒன்லி ஃப்ரம் த கோரூட்டின். அதுக்கு மீனிங் என்னன்னா, இங்க பாத்தீங்கன்னா சஸ்பெண்ட் ஃபங்க்ஷனா இது இருக்கு. அதனால இங்க ஒன்னு சஸ்பெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். இப்படி இல்லை அப்படின்னா டெஃபினட்டா இந்த மாதிரி எரர் வரும். ஓகேவா? இப்போ நம்ம லான்ச் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கோரூட்டின்குள்ள இருக்கும். அங்க இருந்து ஒரு மெத்தடை நம்ம இப்போ வந்து கால் பண்றோம். இந்த மெத்தட்குள்ள இருக்க இந்த கெட் ஜெர்சி நம்பர்ன்றது பாத்தீங்கன்னா இங்க சஸ்பெண்ட் யூஸ் பண்ணிருக்கோம். அதனாலதான் இங்க சஸ்பெண்ட் வந்து யூஸ் பண்ண சொல்றாங்க. இப்போ இங்க சஸ்பெண்ட் போட்டா எரர் போயிடுன்றது நான் சொன்னேன். நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த கெட் ஜெர்சி நம்பர் இருக்குல்ல, இந்த இடத்துல சஸ்பெண்ட நான் எடுத்து விட்டேன். இங்க எரர் காட்டுது பாருங்க. இப்போ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, திரும்பவும் அதே சேம் தான். சஸ்பெண்டன் வந்து இங்க இருக்கு. இதையும் நான் ரிமூவ் பண்றேன். இப்போ வந்து எரர் வந்து போயிடுச்சு. பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ எங்கேயுமே வந்து நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கம்பைல் டைம் எரர் கிடையாது. நான் என்ன பண்ண போறேன்னா அப்ளிகேஷனை ரன் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ண போறேன். என்ன நடக்குதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம சீக்வன்ஸ் ஏபிஐ கால்ன்றதை கிளிக் பண்ண போறோம். பாத்தீங்கன்னா லோடர் வந்து ரன் ஆயிட்டே இருக்கு. என்ன நடக்குது? இங்க பாத்தீங்கன்னா ரன் டைம் எரர் வந்து நமக்கு த்ரோ ஆயிடுச்சு. இல்லீகல் ஆர்குமெண்ட் எக்ஸெப்ஷன், unable to create call adapter for retrofit to response list அப்படின்னு வந்திருக்கு. டெஃபினட்டா இதை பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்டர்ஃபேஸ்ல தான் எரர் கொடுத்துருக்கு. ஏன்னா ரெஸ்பான்ஸ் ஆஃப் லிஸ்ட் அப்படின்றது நம்ம எங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம், அந்த மாடல் டேட்டா வந்து ஜெர்சி நம்பர். கண்டிப்பா வந்து அது இன்டர்ஃபேஸ் கிளாஸ் தான். அந்த எரர் வந்து டெஃபினட்டா இங்க தான் த்ரோ பண்ணிருக்கு. ஏன் த்ரோ பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு டேட்டா வந்து பேக் எண்ட்ல இருந்து எடுத்துட்டு வரீங்க. அதாவது லிஸ்ட் ஆஃப் ஜெர்சி நம்பர், இந்த டேட்டா வந்து உங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா ஒரு ஏபிஐல இருந்து எடுத்துட்டு வரீங்க, ஒரு சர்வர்ல இருந்து. இப்போ நம்ம லோக்கல் ஹோஸ்ட்ல கனெக்ட் பண்ணிருக்கோம், வாட் எவர் இட் இஸ். ஆனா வந்து நம்ம சர்வர்ல இருந்து எடுத்துட்டு வரோம் அப்படின்னும் போது கண்டிப்பா வந்து அந்த டேட்டா வந்து ஒன்னு யூஸா இருக்கும்,
இல்லாட்டி வந்து அது டேட்டா லோட் ஆகி வர்றதுக்கு வந்து டைம் எடுக்கும். இந்த மாதிரி வந்து பேக் எண்ட்ல பண்ற விஷயங்கள்லாம் ஹெவி ஒர்க் இருக்கும். அது மட்டும் இல்லாம ரூம் டேட்டாபேஸ்ல இருந்து நீங்க எடுத்துட்டு வரும்போதும் சரி, ஸோ ஒரு பல்க் டேட்டாவ எடுப்பீங்க. அது ஒரு ஹெவியான டாஸ்க் தான். ஸோ இந்த மாதிரி ஹெவி டாஸ்க்கெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, சஸ்பெண்ட் வந்து யூஸ் பண்ணணும். அதாவது சஸ்பெண்ட் அப்படின்னும்போது என்ன ஆகும்னா, நீங்க பாஸ் பண்ணிட்டு லேட்டர் ஆனா வந்து ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நெறைய அட்வான்டேஜஸ் வந்து இருக்கு. ஓகேவா? அதனால தான் வந்து சஸ்பெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா வந்து ஒரு நெட்வொர்க்கிங்லாம் சம்டைம் எடுக்கும். ஒரு 4 செகண்ட்ஸ், 5 செகண்ட்ஸ் சம்டைம் டிலே ஆகும். இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு ரெஸ்பான்ஸ்லேருந்து நம்ம வந்து ஒரு டேட்டாவ எடுக்கும்போது, ஸோ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, இந்த சஸ்பெண்ட நீங்க யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அது கோர் ரூட்டீனுக்கு சப்போர்ட் ஆகும். ஸோ இப்ப என்ன ஆகும்னா, இந்த பர்ட்டிகுலர் டேட்டாவோட லிஸ்ட் வர வரைக்கும் கோர் ரூட்டீன் வந்து வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அது அது வேலைய பார்க்கும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, ஜஸ்ட் லோட் பண்ணிட்டு, வெயிட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்ல. அது ஒரு பக்கம் லோட் ஆயிட்டு இருக்கும். அ யூஐ த்ரெட்ல மத்த விஷயங்கள் ரன் ஆகும். ஸோ இதுதான் வந்து முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ சஸ்பெண்டுன்றது டெஃபினட்டா நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஒன்ஸ் இங்க நான் சஸ்பெண்டுன்னு யூஸ் பண்றேன்னும்போது, இப்போ இப்போ ரெபாசிட்டரில நம்ம பிசினஸ் லாஜிக் எல்லாமே ஹேண்டில் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ரெபாசிட்டரி கிளாஸ்க்குள்ள இப்போ போலாம். இங்க பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா சஸ்பெண்ட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணா, ஒண்ணு அ அதோட ஃபங்ஷன் வந்து சஸ்பெண்டா இருக்கணும். இல்லாட்டி கோரூட்டின்குள்ள இருக்கணும். ஸோ இங்கே நான் சஸ்பெண்டுன்னு இப்போ மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இங்க தான் இப்போ நம்ம மென்ஷன் பண்ணாத ஒரு இடம். ஸோ அதையும் இப்போ நான் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கெட் ஜெர்சி டேட்டான்னு இருக்குல்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, சஸ்பெண்ட் ஃபங்ஷனா இருக்கு. இப்போ நம்மளுக்கு ப்ராப்ளமே கிடையாது. இங்க டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, கோரூட்டின்குள்ள நம்ம ரன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நான் ரன் பண்ணேன்னா, எனக்கு அவுட்புட் வந்து டெஃபினட்டா எனக்கு வரும். ஓகே. இப்போ நான் சீக்வென்ஸ் ஏபிஐ கால்ன்னு குடுக்குறேன். ஓகே. எனக்கு தேவையான ஐடி வந்து 80ன்றது வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சஸ்பெண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஃபங்ஷன்றது வந்து நல்லாவே தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.